இந்த குன்றின் மேலே இருக்கிற அந்த சின்ன செடியை நீங்கள் பார்க்குறீங்களா? எவ்வளோ கடினமான ஒரு நிலையிலும் அந்த குன்றின் மேலே ஒரு விதை விழுந்து அதிலிருந்து ஒரு ஜீவன் பிழைத்து கொண்டிருக்குது. கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டோம்னா அது பெரிய மரமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்த்தருடைய வசனம் என்கிற விதை உடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், எவ்வளோ கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளோ போராட்டம் நிறைந்த கடினமான ஒரு பூமியாக இருந்தாலும், கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு பெரிய வல்லமை இருக்குது. Seed has the power to generate anything whatever you desire. நீங்கள் விரும்புகிற காரியத்தை எவ்வளோ கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்கிற வித்து உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் கொஞ்ச நாளில் கனியை கொடுக்க ஆரம்பிச்சுவீங்க. கடினமான சூழ்நிலையை பார்த்து கவலைப்பட வேண்டாம், அழ வேண்டாம், புலம்ப வேண்டாம், பிற்போக்காக பேச வேண்டாம். கர்த்தர் அந்த கடினமான சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை என்கிற வித்தை கொடுத்து உங்களை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.